சிவபெருமானோட கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல ராஜகோபுரத்தை தான் வணங்கணும். நம்மளை விட இங்க யாரும் குறைஞ்சவங்க இல்ல அப்படின்னு உணர்த்துறதுக்காக தான் இந்த கோபுர தரிசனம். கோபுர தரிசனமும் இறைவனை பார்த்து வழிபடுறது ஒண்ணுதான் அப்படின்னு முன்னோர்கள் ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சிவன் கோயில்கள்ல இருக்கக்கூடிய பலிபீடங்களுக்கு பக்கத்துல போய் நின்னுதான் மூலவரை வணங்கணும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையுமே அந்த பலிபீடத்துக்கிட்ட கொடுத்துட்டு சாதாரண மனிதனா தான் நாங்க நுழையிறோம் அப்படின்னு சிவன் கோயிலுக்குள்ள நுழையணும். இரண்டு கைகளையும் கூப்பி தலைமையில உயர்த்தி தான் எப்பொழுதுமே சிவபெருமான வணங்கணும். கொடிமரத்தை தொட்டு வணங்கிட்டு அடுத்ததா நந்தி பகவானையும் வணங்கிட்டு தான் பின்பு மூலவரான சிவபெருமானையும் வணங்குறதுக்கு நம்ம போகணும். அடுத்ததா விநாயக பெருமான தோப்பு கர்ணம் போட்டு வணங்கிட்டு தான் பின்னாடி பிரகாரத்துல இருக்கக்கூடிய அனைத்து கடவுள்களையும் வணங்கணும். இறுதியா சண்டிகேஸ்வரர் கிட்ட போய் நான் இறைவனை கண்டு விட்டேன்னு 3 தடவை சொல்லிட்டு கிளம்பணும். கொடிமரத்துக்கிட்ட போய் விழுந்து கும்பிட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு நீங்க கிளம்பிடலாம். இதுதான் சிவபெருமான் கோவிலில் வழிபடக்கூடிய சரியான முறை. நன்றி.